தெருக்கூத்து கலைஞர்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தெருக்கூத்து வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நேற்றோடு வந்து முடிஞ்சுது. ஸோ இப்படி முடியக்கூடிய அந்த தருவாயில் அங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை தான் நான் கூட சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நேற்றைய கடைசி நாள் ஆட்டம் அப்படின்னு பார்க்கும்போது துரியோதனன் மரணம், அதாவது பாண்டவர்கள் துரியோதனன் வந்து கொள்வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் ஆட்டமாக வந்து இருந்தது. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, அந்த துரியோதனன் அவர்கள் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து மைக்கில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இன்றோட எங்களுடைய ஆட்டம் வந்து முடிய போகுது. அதனால் மக்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களே, உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ கொடுத்து எங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கை தூக்கி வணங்கி அவங்ககிட்ட வந்து கெஞ்சுறாங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்து அதன் பிறகு அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு துண்டை வந்து எடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு வந்து பணம் வந்து கேட்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களால் முடிஞ்ச உதவியை அந்த துண்டில் வந்து போட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் துரியோதனன், ஸோ இவர் வந்து இறக்க போகிறவர், ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கெட்டப்லேயே வந்துட்டு ஒரு துணியை வந்து தூக்கிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து யாசகம் வாங்குறாரு. ஸோ அப்படி வந்து யாசகம் வந்து வாங்கும்போது அந்த இடத்துல ஒரு பெண் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, துரியோதனா, நீ தான் வந்து இப்போ சாவ போகிறல, எதுக்கு உனக்கு காசு, இந்த மாதிரி நீ வாங்கிட்டு போய் எங்கே கொட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து கேலியும் கிண்டலுமா அந்த பெண் வந்து அந்த துரியோதனன் வேடம் போட்டிருந்தாங்கல்ல, ஸோ அந்த கலைஞரை பார்த்து வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த துரியோதனன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பணம் வந்து நல்லவங்ககிட்டையும் இருக்குது கெட்டவங்ககிட்டையும் இருக்குது. ஆனால் இந்த பணம் வந்து நல்லவங்ககிட்ட கண்டிப்பாக வந்து நிற்காது, ஏழைக்கிட்ட வந்து நிற்காது, பணக்காரங்கிட்ட மட்டும்தான் வந்து கூட்டிகிட்டே போகுமே தவிர நம்மள மாதிரியான ஏழைக்கிட்ட வந்து என்றைக்குமே வந்து நிற்க போகிறதில்லையம்மா, நீ என்ன இப்படி வார்த்தை சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் பார்த்தீங்கன்னா வந்து தலை குனிஞ்சு ஒரு மாதிரியாக பார்த்தீங்கன்னா முகத்தை வந்து சுருக்கிட்டு வந்து போனார். ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியாக இருந்தது. அடுத்து தெருக்கூத்து ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 11 நாளைக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 19,000, ஒரு ஆளுக்கு கிடையாது, அந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த டீம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15 பேர் வந்திருக்காங்க. இதில் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், திருநங்கைகள் 3 பேர் இருந்தாங்க, அவங்களாக இருக்கட்டும், அதேமாதிரி அந்த கெட்டப் போகிறவங்க, அதாவது அர்ஜுனன், பீமன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு தனிப்பட்ட கேரக்டராக கெட்டப் போடக்கூடிய ஆட்கள்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் இருக்காங்க. பப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கிட்டத்தட்ட வந்து ஒரு 15-16 பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு இரவு முழுக்கவே மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாள் இரவு கிடைக்கக்கூடிய சம்பளம் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக 19,000, ஒரு ஆளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1000 ரூபாய் வந்து கிடைக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது மொத்தமாக வந்து 11 நாள் ப்ரோக்ராம் நடக்குது. மொத்தமாக இவங்க வந்து எவ்வளோக்கு பேசப்பட்டிருக்காங்க அப்படின்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு வந்து பேசப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் ஒரு 3 மணி நேரம் நடக்கக்கூடிய அந்த ஆர்கெஸ்ட்ராவுக்கு எவ்வளோ பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கொடுத்தா மட்டும்தான் ஆர்கெஸ்ட்ரா ப்ரோக்ராமுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் வந்து வருவாங்க. ஆனால் இவங்க நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி காலங்காத்தால் 6-7 மணி வரைக்கும் அதாவது அந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து எல்லாம் வந்து அரை போதையில் இருக்கிறா அப்படி பார்த்தீங்கன்னா வந்து மயங்கி தூங்கின்னு கிடப்பாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க தங்களுடைய அந்த கடமையை வந்து சிறப்பாக வந்து செஞ்சிட்ருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு நாளைய வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 1000 ரூபா தான். 1000 ரூபா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து கிடைக்காது. திருநங்கைகளுக்கு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, அதேமாதிரி பப்புனுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி அமௌண்ட்டு, அதே மாதிரி பெரிய பெரிய கேரக்டர் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு தனி அமௌண்ட்டு, அதேமாதிரி பின்னாடி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அதிக நேரம் உட்காரக்கூடிய ஆட்களுக்கு ஒரு அமௌண்ட்டு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 15 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு 800 ரூபா கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஆனால் இந்த இடத்துல நான் இந்த நிகழ்வை பார்க்கலன்னா நான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்க மாட்டேன். நம்ம கண்ணு முன்னாடி அவங்க வந்து யாசகம் ஏந்தி வராங்க. ஸோ அப்படி வந்து யாசகம் ஏந்தி வரும்போது ஒரு பெண்மணி அவங்கள பார்த்து இந்த மாதிரி நீ தான் வந்து சாக போகிறல, உனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து கேட்டாங்க. அது வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெகிழ்ச்சியாக இருக்குது. ஏம்மா, ஏழைக்கிட்டேயும் பணம் இருக்குது, பணக்காரங்கிட்டேயும் வந்து பணம் இருக்குது. ஆனால் இந்த பணம் வந்து ஏழைக்கிட்ட எப்பயுமே வந்து நிற்காது, பணக்காரங்கிட்ட மட்டும்தான் நிற்கும். நான் என்ன தான் வந்து இப்படி வந்து வாங்கி சேர்த்தாலும் எனக்குன்னு ஒன்றும் நிற்க போகிறது கிடையாது, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வீணாக தான் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய அந்த வார்த்தைகள் என் நெஞ்சை வந்து உலுக்கிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டேன். தெருக்கூத்து கலைஞர்களை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பாராட்டணும். அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நான் பார்த்த விஷயங்கள், இங்கே இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த விஷயங்களை என்னால் வந்து சொல்ல முடியும். அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய விதமாக நான் இந்த ஒரு வீடியோ வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கேன். இந்த ஒரு வீடியோ அப்படி தான் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. உங்கள் ஊரில் தெருக்கூத்து நடக்குது அப்படின்றப்போ உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா ஏதாவது பண உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து அவங்களுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றுங்க. ஸோ இதை தான் நான் வந்து என்னுடைய ரெக்வஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறேன். அண்ட் தென் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நம்முடைய அரசும் பார்த்திங்கன்னா அவங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து கொடுத்து அந்த மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுதலாகவும் நான் அந்த அரசை பார்த்து வந்து கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ அப்படி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பெல் ஐக்கன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.